அடங்காத பெயின் தொல்லையா? 2 நாள்ல பெயின் போகணுமா? ஸ்கூலு, காலேஜு, வேலைன்னு எங்க போனாலும் தலைய சொரிஞ்சுட்டு அவமானப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. நம்ம தலையில பெயின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணாலும் சரியாகாது. அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. தலைய சொரிஞ்ச வண்ணமே இருப்போம் நம்ம. இத சரி பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம சாதம் வடிப்போம்ல, அதுல ஒரு தண்ணி வருமா? அது சுடு தண்ணின்னு சொல்லுவாங்க, வடிச்ச கஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் வெல்லம், மண்டை வெல்லம் இல்ல கட்டி வெல்லம், இந்த 2ல ஏதாவது ஒண்ண போட்டு கரைச்சுக்கோங்க. அத தலையில சூடா போடவே கூடாது. நல்லா கரைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அத தலையில நல்லா தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நல்லா ஷாம்போ, ஷீக்காவோ போட்டு குளிங்க. 2வது நாளே உங்களுக்கு பெயின் குறையிறது தெரியும். 3, 4வது நாள்ல பெயினே சுத்தமா இருக்காது. ஈர் முதற்கொண்டு இருக்காது. ஆனா இது தேய்ச்சதுக்கப்புறம் தலையில செலிம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஏற்கனவே செலிம்பு இருந்தாலோ, இத மூலமா செலிம்பு வந்தாலோ, இந்த பூண்டு இருக்குல்ல, அத அரைச்சு பேஸ்ட் ஆக்கி தலையில தடவி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு குளிங்க. செலிம்பு தொல்லையும் சரியாயிரும். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.